முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்பின காரியம், கீழ்ப்படிதல் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டை கொண்டு வராது. சில நேரத்துல தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது போராட்டம் தான் வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கணும். யோசேப்பு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆனால் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்ட நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவனை சூழ்ந்து, என்ன அருமையான வாலிப தம்பி, எவ்வளவு அழகா பரிசுத்தத்தை நீ காத்து கொண்டேன் என்று யாரும் அவனுக்கு பாராட்டி சால்வையை போத்தவில்லை. ஆனால் அதற்கு எதிர்மறையாதான் நடந்தது. யோசேப்பு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில இன்னும் சோதனைகள் அதிகமானது. அவன் மேல தவறான குற்றச்சாட்டுகள் சுமக்கப்பட்டு அவனை சிறைச்சாலையில் தள்ளிவிடுகின்றார். உங்களையும் பார்த்து நான் சொல்ல விரும்பினது, நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாராட்டுகள் வராது, போராட்டம் தான் இன்னும் அதிகமாகும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற நிமித்தம் அநேக நேரத்தில் உங்கள் வேலையை இழந்து விடலாம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நீங்க இழந்து விடலாம், உங்களுடைய நண்பர்களை நீங்கள் இழந்து விடலாம். தேவனுக்கு கீழ்ப்படிவது சில நேரத்துல அது ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய ஒரு செயலா இருப்பது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியமான ஒரு காரியம். அதற்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லைங்க. வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கணும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கீழ்ப்படிவது மிக விலையேறப்பெற்ற ஒரு காரியம். என்ன நடந்தாலும் என்ன நடக்கலனாலும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தற்காலிகமான போராட்டங்கள் இருந்தாலும் நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் உயர்வும் தேவன் தர வல்லவராயிருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா?